उन्नत पाठ्य पुस्तकத்துக்கு நேராக நம்முடைய தியானத்தை திருப்புவோம். हम फिर से आज अपने श्रेष्ठ गीत की मनन की ओर अपने ध्यान को बढ़ाएंगे. கடந்த வாரத்துல पिछले हफ्ते में उन्नत पाठ्य पुस्तकத்தின் 5ஆம் அதிகாரத்தில் श्रेष्ठ गीत के 5वां अध्याय के 12ஆம் 13ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். उसके 12 और 13 वचन को हमने मनन किए. सॉरी 13ஆம் वசனத்தை 14ஆம் वचனத்தை நாம் पिछाते 13 और 14 वचन को हमने அவருடைய கன்னங்களை குறித்து நாம் பார்த்தோம். हमने उसके गाल के बारे में देखा. அதேபோல அவருடைய உதடுகளை குறித்து நாம் தியானித்தோம். उसके होठ के बारे में हमने देखा. அவருடைய கரங்களை குறித்து நாம் தியானித்தோம். उसके हाथ के बारे में देखा. சோ இன்னைக்கு கூட आज भी உன்னத பாட்டு புத்தகத்தின் श्रेष्ठ गीत के 5ஆம் அதிகாரத்தின் 5वां अध्याय के 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 14 वचन को कोई पढ़ेंगे. அவருடைய கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இதுல முதல் பகுதியை நம்ம கடந்த வாரத்துல தியானிச்சிட்டோம். கரங்களை குறித்து நாம் பார்த்தோம். हमने हाथों के बारे में पिछले हफ्ते में मनन किया. படிக பச்சை நிறத்தில் இருக்கிறது. சரி, படிக பச்சை நிறத்தில் பொன் வளையல்கள் போல இருக்கிறது என்று பார்த்தோம். फिरोजों के जड़ों के समान सोने की छड़े से है कर கர்த்தருடைய ஆளுகையும் அதிகாரமும் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்று சொல்லி நம்ம परमेश्वर के आगु अधिकार और प्रभुता सब जगह पर है कर हमने அடுத்து சொல்லுகிறது. यहाँ पर अगली कहती है அங்கம் उसका शरीर இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல இருக்கிறது. नीलम के फूलों से जड़े हुए हाथी दांत का काम है. हालेलुया हालेलुया. இந்த அங்கம் என்பது ये शरीर जो है வெவ்வேறு டிரான்ஸ்லேஷன்ல வேற வேற மாதிரி எழுதி இருக்காங்க. अलग-अलग अनुवाद में अलग-अलग रीति से लिखे हैं. हालेलुया हालेलुया. சில டிரான்ஸ்லேஷன்ல வயிறு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. कुछ अनुवाद में पेट कर लिखी गई है. சில டிரான்ஸ்லேஷன்ல கரு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. कुछ अनुवाद में उसे कोप कर लिखा गर्भ है. சில டிரான்ஸ்லேஷன்ல कुछ अनुवादों में இந்த மார்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. उसे छाती कर कही गई है. so whatever may be, तो कुछ भी हो जाए, எதுவா இருந்தாலும் वो कोई भी हो जाए, அங்கம் என்பது கழுத்துக்கு கீழாக இடுப்புக்கு மேலா இருக்கிற பகுதியை குறிக்கிறது. शरीर यानी गले के नीचे और कमर के ऊपर के भाग को बताता है. இதுல மார்பும் அடங்கும், इसमें छाती भी आती இதுல है, வயிறும் அடங்கும், इसमें पेट भी आती இதுல है, உடம்பும் அடங்கும், इसमें शरीर भी आती है, கருவும் அடங்கும், इसमें कोप भी आती है. हालेलुया हालेलुया. இப்போ சுலமெத்தியார் अब सुलेमेतिया தன்னுடைய மணவாளனுடைய உடம்பை குறித்து இப்படியாய் சொல்கிறார். अपने दुल्हन के शरीर के बारे में इस रीति से कहती है. அது இந்திரநீல ரத்தினங்கள் பதித்த யானை தந்தத்தை போல இருக்கிறது. वो नीलम के फूलों से जड़े हुए हाथी दांत के काम है कर कहती ஒரு है. யானை தந்தம் என்று சொல்லப்படுகிறது. एक हाथी के दांत को बताती இந்த है. யானை தந்தம் என்றால் எப்படி இருக்கும்? ये हाथी का दांत कहे तो இந்த कैसे யானை रहती है? தந்தம் என்பது பலத்தையும் உறுதியையும் குறிக்கிறது. ये हाथी का दांत यानी बल और दृढ़ता को दिखाती है. வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும் ये பாருங்க. बहुत मजबूत रहती है. हालेलुया. हालेलुया. இந்த இந்திரநீல ரத்தினம் என்பது அன்பை குறிக்கிறது. ये नीलम के फूलों यानी प्रेम को दिखाती है. हालेलुया. हालेलुया. இப்போ अभी நம்முடைய தேவன் யார் என்றால் हमारा परमेश्वर कौन कहे तो இந்த உள்ளத்துல உறுதியானவர். ये अपने मन में दृढ़ता के साथ அதுதான் அவருடைய உள்ளத்தை குறித்து சொல்லும் பொழுது, इसीलिए उसके मन के बारे में कहते हैं, அவருடைய மார்பை குறித்து சொல்லும் பொழுது उसके छाती के बारे में कहते हैं அங்க அவர் உறுதியான யானை தந்தத்தை போல் இருக்கிறவர் என்று சொல்கிறார். वहां पर एक दृढ़ हाथी के दांत के समान है करके कहते இயேசு हैं. கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால் यीशु मसीह कैसा है? உள்ளத்துல ரொம்ப உறுதியானவர். मन में बहुत दृढ़ है. அவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார்னா यदि वो किसी काम को करने के लिए चाह लिए तो எதை குறித்து பயப்பட மாட்டார். वो किसी के बारे में डरेंगे नहीं. யாருக்காகவும் யாரையும் குறித்து பயப்பட மாட்டார். किसी को लेकर नहीं डरेंगे. அவர் எடுத்த தீர்மானத்துல கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பார். उसने लिए हुए निर्णय में आखिर तक वो स्थिर खड़ा रहा है. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் लूका 19वां अध्याय 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது हम 28 वचन को देखते Luke हैं. chapter 19 verse 28 ல பாருங்க. लूक 19 उसका 28 में हम देखते हैं. இவைகளை அவர் சொன்ன பின்பு इन बातों को वो कहने के बाद எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். यरूशलेम के लिए निकलकर आगे चलकर गया. ஹல்லேலூயா हालेलुया. இப்ப ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்ததான எல்லா காரியங்களையும் சொல்லுகிறார். अब यीशु अपने मौत के बारे में सारे बातों को बता அவர் எதற்காய் வந்தார், वो किस लिए आया, அவர் எப்படி மரிக்க वो போகிறார், कैसे मरने वाला है, என்னெல்லாம் செய்ய போறாங்க, वो क्या-क्या करने वाले हैं. எருசலேம்ல போனா அவரை அடிப்பார்கள், यरूशलेम में गए तो मारेंगे, அவரை துப்புவார்கள், उसे थूकेंगे, அவரை ஈட்டியால் குத்துவார்கள், उसको बाले से मारेंगे, அவமானப்படுத்துவார்கள், अपमान करेंगे, சிலுவையில் அறைவார்கள், सूली पर उसे चढ़ाएंगे, அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்படும். उसके आखिरी बूंद लहू भी இதெல்லாம் சொல்லவர் தான் ये सब कहने वाले. எருசலேமுக்கு போகும்போது यरूशलेम के लिए जाते समय எல்லாரை விட ஃபர்ஸ்ட் நடந்து போறார். सबसे आगे आगे चल पड़ा. ஹல்லேலூயா हालेलुया. வசனம் சொல்ல முந்தி நடந்து போறார். वचन कहती कि सबके आगे आगे चला. எருசலேம்ல போனா என்ன நடக்கும்? यरूशलेम में गए तो क्या होगा? அடி
मार पड़ेगी, அவமானம், अपमान आएगी, மரணம் मौत आएगी, எல்லாம் நடக்கும். सब कुछ होने वाले But है। still लेकिन फिर भी அவர் யாருக்கும் பின்னாடி நடந்து போகல. वो किसी के पीछे नहीं चला, அல்லேலூயா. हालेलुया, யாருக்கும் பயப்படல அவர். किसी के लिए डरा नहीं। அவர் ஒரு உறுதி எடுத்துட்டார். उसने एक निर्णय ले लिया, நான் எருசலேமுக்கு போகணும். मैं यरूशलेम में जाऊंगा, அங்க மரணம் வரும். वहां पर मौत அடி आएगी, வரும். मार पड़ेगी, அவமானங்கள் வரும். अपमान आएगी, என்னை குற்றவாளியாய் நிறுத்துவார். मुझे दोषी ठहराएंगे। இது எல்லாமே எருசலேம்ல நடக்கும். ये सब यरूशलेम में होने ஆனா वाला நான் है, எருசலேம் போவேன். लेकिन फिर भी मैं यरूशलेम में जाऊंगा। எருசலேம் போகும்போது கூட यरूशलेम में जाते समय में भी முன்னாடி ஒரு 10 சீஷர்களை அனுப்பி आगे 10 चेलों को भेजकर நீங்க எனக்கு முன்னாடி போங்க. आप मेरे आगे जाओ, யாக்கோபு அனுப்புன மாதிரி. याकूब ने जैसे भेजा। யாக்கோபு ஏசாவை பார்க்க போறதுக்கு முன்னாடி எப்படி அனுப்புனார்? याकूब एसा को मिलने से पहले कैसे भेजे थे? வேலைக்காரி அவர் பிள்ளைகளை அனுப்புனா. नौकरानी और उसके बच्चों को भेजा, இரண்டாவது வேலைக்காரி பிள்ளை. दूसरे नौकरानी उसके बच्चे, அதுக்கப்புறம் லேயாள் அவருடைய பிள்ளை. उसके बाद लेया उसके बच्चे, அதுக்கப்புறம் ராகேல் அவருடைய பிள்ளை. उसके बाद राकेल और उसके बच्चे। பாருங்க, देखिए யாக்கோபுக்கு याकूब के लिए அண்ணனை எதிர்கொள்ளணும், भाई को मुलाकात करना சொந்த है, ஊருக்கு போகணும். अपने खुद के गांव में जाना ஆனாலும் है, உள்ள பயம். लेकिन फिर भी अंदर डर, அவர் எல்லாரோட பின்னாடி போகிறார். वो सबसे पीछे पीछे चलता ஆனா है। யாக்கோபின் தேவன் அப்படிப்பட்டவர். लेकिन याकूब का परमेश्वर वैसा नहीं है। ஹalleluya. हालेलुया, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் यीशु தெரியுமா? मसीह कैसा है जानते எல்லாமே எனக்கு நடக்கும்பா. हैं? सब कुछ मुझे होने वाला है, ஆனாலும் நான் எல்லாரோட முன்னாடி தான் போவேன். लेकिन फिर भी मैं सबसे आगे आगे चलूंगा। இதுதான் அவருடைய உள்ளத்துல இருக்கிற உறுதியை நான் பார்க்கிறோம். यही उसके मन की दृढ़ता को बताती है। ஹalleluya. हालेलुया, அவர் உள்ளத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான वो மனுஷன். मन में बहुत मजबूत मनुष्य மத்தேயு है। 26ஆம் அதிகாரத்துல मत्ती 23वां अध्याय 26 ல இருந்து 29 வரைக்கும் हम பார்க்கும்போது 26 से लेकर 29 तक देखते हैं। அவர்கள் போஜனம் பண்ணுகையில் वो भोजन करते समय அப்பத்தை எடுத்து उस रोटी को लेकर ஆசீர்வதித்து आशीष कर कर பிட்டு तोड़कर சீஷர்களுக்கு கொடுத்தார். चेलों को दिया। என்ன சொல்லி கொடுக்கிறார்? क्या कहकर இத देता है? வாங்கி புசிங்க, इसे लेकर खाओ, என்னுடைய சரீரமா இருக்கிறது. ये मेरा शरीर है। பின்பு பாத்திரத்தை எடுத்தார். फिर उसने लोटे को, பாத்திரத்தை எடுத்து சொல்றாரு, उसके बाद बर्तन को लेकर कहता இதெல்லாம் है, நீங்க பானம் பண்ணுங்க. इससे पी இது लीजिए, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா ये இருக்கு. आपके लिए बहाई गई मेरी இது लहू முதல்ல है। நான் இந்த திராட்சை ரசத்தை நான் குடிக்க மாட்டேன். इसके बाद मैं दकरस को नहीं पीऊंगा। நான் தேவனுடைய ராஜ்யத்துல, அந்த பிதாவின் ராஜ்யத்துல நான் குடிக்கிற உங்க கூட மறுபடியும் குடிப்பேன். मैं पिता के राज्य में फिर से पीऊंगा, அது வரைக்கும் நான் குடிக்க மாட்டேன். तब तक मैं नहीं पीऊंगा। அல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த சம்பவத்தை நம்ம யோசிச்சு பாருங்க. अब ये संभव को हम थोड़ा सोच कर देखेंगे। இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிக்கும் பொழுது यीशु मसीह रोटी को लेकर तोड़ते समय எல்லா பஸ்கா பண்டிகையிலும் அப்பம் விப்பாங்க. सारे फसह के पर्व में रोटी तोड़ा किया, எல்லா பஸ்கா பண்டிகையிலும் திராட்சை ரசம் குடிப்பாங்க. सारे फसह के पर्व में दाखरस भी पीते हैं। எப்பொழுது இருந்துன்னா எகிப்தில இருந்து வெளியே புறப்படுறதுக்கு முந்தின நாள்ல இருந்து. कब से कहे तो मिस्र से निकलने के एक दिन पहले से மோசே लेकर ஆண்டு சொன்னார்ல, मूसा को परमेश्वर ने அன்னையில कहा இருந்து था, பஸ்கா பண்டிகை வரும் பொழுது उस दिन से लेकर जब तक फसह की पर्व आती है, அப்பத்தை சாப்பிடுவாங்க, திராட்சை ரசத்தை குடிப்பாங்க. हर कोई रोटी को भी खाते हैं और दाखरस को भी पीते हैं। ஆனா लेकिन இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பந்தியை கொடுக்கும் பொழுது यीशु मसीह इस जगह पर उस बोझ को देते हैं समय எல்லாரும் அப்பம் சாப்பிடுற மாதிரி, எல்லாரும் அப்பம் பிக்கிற மாதிரி பிக்கல. सब लोग रोटी तोड़ने के समान, सब लोग पीने के समान नहीं किया। எல்லாருக்கும் திராட்சை ரசம் பரிமாறப்படி திராட்சை ரசம் सब பரிமாறப்படல. लोग को दाखरस बांटने के समान नहीं बांटा। இது எப்படி பண்ணப்படுதுன்னா, यहाँ पर कैसे की இயேசு जाती அப்பத்தை है? எடுக்கிறார், यीशु रोटी को அதை उठाते हैं, உடைக்கிறார், उसे तोड़ते हैं, உடைத்துட்டு சொல்றாரு, तोड़कर वो कहता है, இதை வாங்கி புசிங்க, इसे लेकर आप खाइए, உங்களுக்காக ये आपके लिए விற்கப்படுகிற என்னுடைய சரீரம். तोड़ी गई मेरा शरीर है। அப்படின்னா என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? இந்த அப்பம் எப்படி உடைக்கிறோமோ जैसे इस रोटी को हम तोड़ते हैं, அப்படின்னு கொஞ்ச நேரத்துல वैसे और थोड़े देर में சரீரத்தை பிச்சிடுவாங்க. मेरे शरीर को फाड़ देंगे। அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய சரீரத்தை मेरे शरीर को பிச்சிடுவாங்க. वो तोड़ देंगे। அந்த சரீரம் அடியினால் பிக்கப்படும். वो शरीर मार से वो तोड़ी அந்த जाएगी। சரீரம் சில வாளினால் வெட்டப்படும். वो शरीर कुछ वार से वो काटी அந்த जाएगी। சரீரம் ஈட்டியினால் குத்தப்படும். वो शरीर भाले से मारी जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அவருக்கு இதெல்லாம் தெரியுது. वो ये सब जानते हैं। பின்னாடி அவர் திராட்சை ரசத்தை கொடுக்கும் பொழுது फिर बाद में दाखरस देते समय உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், ये आपके लिए बहाई गई मेरी लहू இங்க में कहता என்ன है। நடக்க போகிறது என்று சொல்லி, நான் காலையில என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அழகா தெரியுது. वो जानता है कि सुबह क्या होने वाली है कर ஆனா எவ்வளவு தைரியமாக लेकिन कितने हिम्मत के साथ அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். वो रोटी को तोड़ कर देता है। திராட்சை ரசத்தை எடுத்து சந்தோஷமா वो கொடுக்கிறார். दाखरस को उठाकर खुशी के साथ देता है। அதுதான் என் இயேசு கிறிஸ்துவினுடைய உறுதி. वही मेरा यीशु मसीह की दृढ़ता है। அவருடைய உள்ளத்துல உறுதி அதுதான். उसके मन की दृढ़ता यही है। அவருக்கு தெரியும், वो जानता है நாளைக்கு कल என் சரீரத்தெல்லாம் பிப்பாங்க, मेरे शरीर को फाड़ने वाले हैं, ரத்தமெல்லாம் சிந்தப்படும். मेरे लहू बहाए जाएंगे। ஆனாலும் लेकिन फिर भी இந்த பந்தியை इस बोझ को நான் சந்தோஷமா எடுத்துக்கொள்றோம். मैं खुशी के साथ तोड़ कर देना। हालेलुया। हालेलुया। நமக்கு நாளைக்கு மரணம் அப்படின்னு தெரிஞ்சா, कल हमारे लिए मौत है ऐसे हम हमारे जान लेंगे तो दुखमा है। हमारे लिए कितनी दुख எவ்வளவு होगी, பயம் இருக்கும். कितना डर होगा। ஆனா என் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் கிடையாது. लेकिन मेरे यीशु मसीह को ये सब कुछ हालेलुया. मिलेगा। हालेलुया। அதனால தான் என் மணவாளனாகிய நேசர் விசேஷித்தவர். इसलिए मेरा दूल्हा यीशु मसीह विशेष है। அவர் மரணத்தை கண்டு பயப்படுறவர் वो கிடையாது.
मौत को देखकर डरने वाला அதிகாரம் नहीं, கண்டு பயப்படுறவர் वो கிடையாது. मार को देखकर डरने वाला नहीं, அவமானத்தை கண்டு பயப்படுறவர் अपमान கிடையாது. को देखकर डरने वाला नहीं। அல்லேலூயா. हालेलुया। யோவான் 15:13 பாருங்க. யோவான்னா 15:13 में அங்க देखिए, இயேசு கிறிஸ்து சாரி மத்தேயு 26:30 பாருங்க. मत्ती 26:30 में पढ़ेंगे, 26:30 பாருங்க. मत्ती இப்ப 26:30 இந்த में। பந்தி முடிஞ்சிட்டு अब यहाँ पर बोझ खत्म வசனம் हो ரொம்ப गया, அழகா சொல்லுது. वचन अति तरह कहते हैं, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு போனார்கள். फिर वे भजन गाकर जैतून पहाड़ पर गए। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த பந்தி முடிஞ்ச உடனே अब यहाँ पर वो बोझ खत्म होने के बाद எல்லாருக்கும் என்ன வந்திருக்கணும்? सबके लिए क्या आना चाहिए? துக்கம். दुख आना चाहिए। இயேசுவுக்கு அதை விட மேலான துக்கம் यीशु இருக்கும். को उससे भी बढ़कर दुख आना ஆனா चाहिए। வசனம் சொல்லுகிறது लेकिन वचन कहते हैं, ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு वो स्तुति के गीत गाने के बाद எருசலேமுக்கு போறாங்க. यरूशलेम के लिए जाते हैं। எவ்வளவு ஹாப்பியா போறாரு. कितने खुशी खुशी से जाते हैं। அப்படி ஒரு நேரத்துல நம்மளால துதிக்க முடியுமா? ऐसे एक स्थिति में हम स्तुति कर सकते हैं நம்ம क्या? வீட்ல ஒரு சின்ன பிரச்சனையோடு நம்ம ஆலயத்துக்கு வந்தாலே हमारे घर पर छोटे समस्या के साथ यदि हम நம்ம அன்னைக்கு ஆராதனை பண்ண மாட்டோம். हम उस दिन आराधना नहीं அன்னைக்கு करेंगे, துதிக்க மாட்டோம். हम उस दिन स्तुति नहीं करेंगे, கண்ணுல இருந்து கண்ணீரா தான் வரும். आंखों से आंसू आती रहेगी, வாய் திறக்கவே திறக்காது. मुंह खुलेगी ही नहीं, ஏன்னா வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, क्यों? घर पर छोटा सा समस्या ஒரு है, சின்ன துக்கம். एक छोटा सा दुख है, இது வந்த உடனே ये आते ही அன்னைக்கு அண்ணால போய் அழத்தான் செய்வோம். उस दिन துதிக்க வாய் வராது. उस दिन अन्ना के समान रोने को लगेंगे, लेकिन स्तुति नहीं ஆனா आएगी। இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? लेकिन यीशु मसीह कैसा है? அவருடைய வாழ்க்கையே முடிய போகுது. उसका जीवन का अंत होने वाला है, ஆனாலும் ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு தான் போறாரு. लेकिन फिर भी स्तुति के गीत को गाते हुए जाता है। हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। அந்த நேசருடைய பிள்ளைங்க நம்மலாம். उस प्रेमी के बच्चे हैं हम सब, அதனால வீட்ல என்ன நடந்தாலும் சரி ஆலயத்துக்கு வந்தா துதிக்க ஆரம்பிக்கும். इसलिए घर पे कुछ भी हो जाए, हम भवन में आएंगे तो उसकी स्तुति करेंगे। ஹalleluya. हालेलुया। அதான் நேசர் விசேஷித்தவர். यही इसीलिए मेरा प्रेमी विशेष है। 26:31 பாருங்க. वैसे मत्ती 26:31 में हम पढ़ते हैं, என்ன சொல்கிறது? 31 में क्या कहती है? அப்பொழுது तब இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, यीशु ने उनसे कहा, மேய்ப்பனை வெட்டுவே, मैं चरवा को काटूंगा, மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும், झुंड के भेड़ तितर-बितर हो जाएंगे। இருக்கிறபடி वैसे लिखे இந்த अनुसार ராத்திரியில इस रात में எல்லாரும் என்னித்தும் என் நிமித்தம் இடறல் அடைவீங்க. तुम सब मेरे निमित्त जो है ठोकर खाओगे। ஹalleluya. हालेलुया। இயேசு சொல்லி கொடுக்கிறாரு, यीशु कहकर सिखाता है, நைட் आज रात को எல்லாரும் என்னோட போயிருவீங்க. आप सब मुझे छोड़कर நான் चले जाओ, தனியா தான் நிப்பேன். मैं अकेला खड़े रहूंगा, ஆனாலும் இந்த எருசலேமுக்கு போவேன். लेकिन फिर भी यरूशलेम के लिए जाऊंगा। ஹalleluya. हालेलुया। ஆனாலும் என்னுடைய சூழ்நிலையை நான் எதிர்கொள்வேன். फिर भी मैं अपने परिस्थितियों को पराभव करूंगा। இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்தில் இருந்த உறுதி. यही यीशु मसीह के मन के अंदर की दृढ़ता, அதுதான் யானை தந்தத்துக்கு ஒப்பாக அவருடைய உள்ளம் காட்டப்படுகிறது. इसलिए हाथी के दांत के समान उसके शरीर को, मन को दिखाया गया। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அதே போல பாருங்க, वैसे हम देखते இந்த हैं உள்ளத்துல வெறும் உறுதி மாத்திரம் இல்ல, इस मन में केवल दृढ़ता नहीं है, ஸ்ட்ராங் மட்டும் இந்த உள்ளம் கிடையாது. केवल दृढ़ ये मन नहीं है, இந்த உள்ளம் அன்பு உள்ளது. ये मन जो है प्रेम से भरी हुई। இந்திர நீலம்ல ரத்தினங்கள் பதித்த ஞான தந்தம். इसलिए वो नीलम के फूलों से जड़े हुए हाथी के दांत कहा गया। அவர் உள்ளத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா உறுதியா वो இருக்கிறார். अपने मन में कितने दृढ़ता के साथ मजबूत है, அதை விட மேலாக उससे भी बढ़कर அவர் உள்ளத்துல அன்புள்ளவர். उसके मन में वो प्रेमी है। ஹalleluya. हालेलुया। உள்ளத்துல அன்புள்ளவர். उसके मन में प्रेमी है। இப்ப பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில अब इस परिस्थिति में அவருக்கு வந்து மரணம் வர போகுது. अब उसके लिए मौत आने वाली है, எல்லாரும் அவரை விட்டு போக போறாங்க. सब उसे छोड़कर जाने वाले हैं। யோவான் 13ஆம் அதிகாரத்தில் யோहन्ना 13वां अध्याय के 1ஆம் வசனம் சொல்லுகிறது, पहला वचन कहती है, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே फसह पर्व के पहले இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான வேளை வந்தது என்று அறிந்து यीशु संसार को छोड़कर पिता के पास जाने वाले उस समय आने के தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே वो अपने इस दुनिया में रहने वालों के पास जैसे प्रेम जताया, முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். वैसे अंत तक उनसे प्रेम जताया। हालेलुया। हालेलुया। முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். वो अंत तक प्रेम रखा। புரியுதா आप உங்களுக்கு? समझ रहे हो? இப்போ அவருடைய மரண நேரம் வருது. अब उसका मौत का समय आ गई। ஒரு பக்கம் அவருக்கு உள்ளத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறார். एक तरफ मन में बहुत दृढ़ता के ஆனா साथ है, இன்னொரு பக்கம் लेकिन दूसरी तरफ நம்மோடு கூட இந்த 3 வருஷம் பயணிச்சாங்கல்ல, अपने साथ जो ये 3.5 साल सफर किए थे, அவர்கள் மீது மிகுந்த அன்பு வைத்தார். उनके ऊपर ज्यादा प्रेम जताने लगे। யார் மீது? किस पर? நம்ம பார்த்த தெரியுமா? हमने देखे ना, இந்த ராத்திரியில மந்தைய மேய்ப்பனை வெட்டுவே, मैं इस रात में चरवा को काटूंगा, மந்தைகள் எல்லாம் சிதறடிக்கிறது போல सारे झुंड के भेड़ की நீங்க எல்லாம் तरह விட்டு ஓடி போயிருவீங்க. आप सब मुझे छोड़कर चले இயேசுவுக்கு जाओगे। தெரியும், यीशु मसीह जानता இன்னைக்கு है நைட்டு आज रात அவங்க எல்லாம் ஓடி போயிருவாங்க. ये सब भाग जाएंगे, ஆனாலும் लेकिन फिर भी அன்னைக்கு நைட்டும் அவர்களை நேசிச்சார். उस रात में भी उनसे प्रेम किया। ஹalleluya. हालेलुया। அன்னைக்கு நைட் ஆண்டவர் நேசிச்சார். उस रात में उनसे प्रेम किया। இதுதான் நேசருடைய அன்பு. यही प्रेमी का प्रेम है। வேற இல்ல. அவரை விட்டு
விலகிடுவாங்க, उसे छोड़कर चले அவரை जाएंगे, மறுதலிப்பாங்க, उससे इनकार करेंगे, தனியா நிக்க போகிறார். वो अकेला खड़े रहने वाला இந்த है। மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு நடக்கும் என்று தெரிந்தா ऐसे एक परिस्थिति हमें होने वाले ऐसे जान लेंगे, நம்மோடு இருக்க फ्रेंड्स நம்ம என்ன பண்ணுவோம்? हमारे रहने वाले दोस्तों को हम क्या कहेंगे, என்ன பண்ணுவோம்? क्या करेंगे? அப்பவே கழட்டி விட்டு हम तभी उन्हें अलग कर छोड़कर चले जाएंगे। ஹalleluya, हालेलुया। தெரிஞ்ச உடனே நீ என்னடா கழட்டி விடுறது, நான் உன்னை கழட்டி விடுறேன். हम ऐसे जान लेंगे तू क्या मुझे छोड़ना, मैं तुझे छोड़कर जाता हूँ। ஆனா இயேசு எப்படிப்பட்டவர்? लेकिन मेरा यीशु कैसा है அவருக்கு தெரியும். वो जानता है। இன்னைக்கு நைட்ல आज रात இவங்க எல்லாம் என்னை விட்டு ஓடிடுவாங்க. ये सब मुझे छोड़कर भाग जाएंगे। இவங்கள ஒருத்தன் மறுதலிப்பான், इनमें से एक इनकार करेगा, இவங்கள ஒருத்தன் என்ன தெரியலன்னு சொல்லிடுவான், इनमें से एक मैं नहीं जानता हूँ कहेगा, நான் எங்க இருக்கேன்னு என் பின்னாடி வரைய மாட்டாங்க. मैं कौन है मेरे पीछे कोई नहीं आएगा। எல்லாம் சிதறடிக்கப்படுவாங்க. सब तितर पितर हो जाएंगे। ஆனாலும் लेकिन फिर भी முடிவு பரிந்த அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். आखिर तक उन पर प्रेम रखा। அது மாத்திரமல்ல, केवल इतना ही नहीं, யோவான் 15:13 பாருங்க, யோहन्ना 15 उसका 13 वचन को ஜான் देखिए। 15:13 பாருங்க, யோहन्ना 15:13 में हम पढ़ते हैं, ஒருவன் தன் சிநேகிதருக்காய் தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் जैसे एक अपने मित्र के लिए प्राण देने वाले प्रेम से बढ़कर அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை. अधिक प्रेम किसी के पास नहीं। இப்பெல்லாம் நீங்க என் சிநேகிதர்கள். तब आप सब मेरे दोस्त हो। எவ்வளவு அன்பு வச்சாரு தெரியுமா? कितना प्रेम रखा है जानते हो? எவ்வளவு பெஸ்ட் லவ் கொடுக்கணுமோ அவ்வளவு பெஸ்ட் லவ் கொடுத்தார். जितना श्रेष्ठ प्रेम जता सकते हैं उतना श्रेष्ठ प्रेम जताया। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। அவரால எவ்வளவு அதிக அன்பு செய்ய முடியுமோ वो जितना अधिक प्रेम कर அதுக்கு सकता है, எக்ஸாம்பிள் தான் சொல்றாரு. वो उसके उदाहरण में कहता है, ஒருவன் தன்னுடைய ஃப்ரெண்டை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ यदि अपने मित्र को कोई प्रेम जैसे कर அதை सकता விட है, நேசிச்சு அவனுக்கு ஜீவனை கொடுக்கறானோ उसके लिए अपने जान भी दे सकता है। அதை விட ஒரு பெரிய அன்பு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. उससे बढ़कर एक प्रेम इस दुनिया में कुछ भी ஒரு नहीं। பிள்ளைக்காக ஒரு தாய் ஜீவனை கொடுப்பா, एक बच्चे के लिए माँ जीवन दे ஒரு सकती है, புருஷனுக்காக ஒரு மனைவி ஜீவனை கொடுப்பா, एक पति के लिए पत्नी जीवन दे அல்லது सकती ஒரு தாய்க்காக ஒரு பெற்றோருக்காக ஒரு மகன் ஜீவனை கொடுப்பான். है, या एक माता पिता के लिए एक बच्चा अपना जीवन दे सकता இது है। ஒரு அன்புங்க. ये सब एक प्रेम இந்த का அன்பு बंधन है। ஒரு உறவுக்குள் இருக்கிறது. ये सब एक रिश्ते के ஒரு बंधन के अंदर है। ரிலேஷன் இருக்கிறனால இத செய்றாங்க. ये एक रिश्ता है, इसके लिए करते हैं। ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, लेकिन जो एक दोस्ती है there is no relation, वहां पर कोई रिश्ता नहीं है, அங்க உறவு கிடையாது. वहां पर रिश्ते नहीं। அதான் இயேசு சொல்றாரு, इसलिए यीशु मसीह कहता है, ஒருவன் தன் சிநேகிதருக்காக यदि कोई अपने दोस्त के लिए தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இந்த உலகத்துல अपने எதுவுமே கிடையாது. जीवन को देने वाले प्रेम से बढ़कर इस दुनिया में कोई प्रेम மத்த नहीं है। எல்லா அன்பும் ஒரு உறவுக்காக அன்பு செலுத்தப்படுது. बाकी सारे प्रेम एक रिश्ते के लिए की जाती ஆனா है, ஒரு சிநேகிதனுக்காக, लेकिन एक मित्र के लिए, ஒருத்தன் என் ஃப்ரெண்டுக்காக நான் என் ஜீவனை கொடுப்பேன் मैं அப்படின்னா अपने दोस्त के लिए अपना जीवन दे दूंगा அதை कहे விட तो, பெரிய அன்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. उससे बढ़कर कोई अधिक प्रेम है ही नहीं। அதுதான் ஒரு பெஸ்ட் அன்பா यही பார்க்கணும். सबसे हम श्रेष्ठ देखते हैं। அந்த அன்பை தான் उस प्रेम को இயேசு கிறிஸ்து நம்ம மீது வச்சிருக்கார். यीशु मसीह ने हम पर रखा है। ஹalleluya, हालेलुया। அந்த அன்பை தான் இயேசு கிறிஸ்து நம்ம यीशु ने उस प्रेम को हम पर रखा है। இயேசுவுக்கு உங்களுக்கு என்ன வரும்? यीशु और आपका क्या रिश्ता है? எனக்கு இயேசுவுக்கு என்ன வரும்? मेरा और यीशु का क्या रिश्ता அவன் है? என் மாமனா மச்சானா? क्या मेरे ससुर जी है, मेरे साले हैं? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். कुछ सोच कर देखिए, இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கும் यीशु और मेरा நான் சரீர பிரகாரமா பார்த்தால் எனக்கு எந்த உறவும் கிடையாது. एक शारीरिक रीति से देखो तो कोई रिश्ता नहीं है। ஹalleluya, हालेलुया। எந்த உறவும் கிடையாது. कोई भी रिश्ता नहीं है। ஆனால் लेकिन அந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, वो यीशु मसीह कहता है, உனக்காக நான் என் ஜீவனை கொடுக்கிறேன். मैं तेरे लिए अपने जीवन को देता हूँ। ஹalleluya, हालेलुया। உனக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். मैं तेरे लिए अपने जीवन को देता हूँ। இந்த அன்பை விட इस प्रेम से இந்த बढ़कर உலகத்துல பெரிய அன்பு எதுவுமே கிடையாது. इस दुनिया में कोई बड़ा प्रेम नहीं है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। அவர் நம்முடைய தேவனாய் இருந்து நம்முடைய பிதாவாய் இருந்து இந்த உலகத்தில் வந்திருந்தாலும் கூட वो हमारा परमेश्वर होकर, हमारे पिता होकर इस दुनिया में आने पर भी அவர் ஒரு மனுஷனாய் தான் பிறந்தார். वो एक मनुष्य के रूप में அவர் जन्मा। மனுஷனாய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா यदि हम उन्हें मनुष्य के रूप में देखें तो அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. उसका और हमारा कोई संबंध नहीं है। தேவனாய் பார்த்தா உறவு இருக்கு. यदि परमेश्वर कर देखे तो एक संबंध है। ஹalleluya, ஹalleluya। தேவனாய் பார்த்தா அது உறவு இருக்கு. एक परमेश्वर के रीति से देखे तो ஆனா संबंध है। இயேசு ஒரு இஸ்ரவேலன் என்று பார்த்தா, लेकिन यीशु एक इजरायली कर देखे இயேசு तो, ஒரு யூதன் என்று பார்த்தா, यीशु को यहूदी के रूप में देखे तो நமக்கு இயேசுவுக்கு சம்பந்தமே கிடையாது. हमारा और यीशु का कोई संबंध नहीं है। ஸ்டில் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? लेकिन फिर भी वो क्या कहता है? உலகத்தின் பாவத்திற்காக நான் என் ஜீவனை கொடுக்கிறேன். दुनिया के पाप के लिए मैं अपने जीवन को देता हूँ। உங்களுக்காக நான் என் ஜீவனை கொடுக்கிறேன். मैं तुम्हारे लिए अपने जीवन को देता हूँ। இந்த ஒரு அன்பை इस एक प्रेम को இந்த உலகத்துல யார்கிட்டயும் எதிர்பார்க்கணும். इस दुनिया में आप किसी के पास बांट नहीं जो सकते। ஹalleluya, हालेलुया। அதனால தான் அவருடைய உள்ளம் इसीलिए उसका मन, அவர் எதிர்த்த தீர்மானத்துல எவ்வளவு உறுதியா இருந்தாலும் जैसे वो अपने निर्णय में एक दृढ़ता के साथ அந்த रहे, தீர்மானத்தின் நடுவுல उस निर्णय के बीच में நம்மள போய் சில கள்ளங்க இருப்பாங்க, हमारे समान कुछ चोर लोग रहेंगे, நம்மள போய் சில மறுதலிக்கிறவங்க இருப்பாங்க, हमारे समान कुछ इनकार करने वाले விலகி போறவங்க இருப்பாங்க. दूर हटकर जाने वाले रहेंगे। ஆனாலும் लेकिन फिर भी
ஆனாலும் लेकिन फिर भी என் இயேசு मेरा यीशु உங்களை என்னை இன்னும் நேசிக்கிறார். आपसे और मुझसे बहुत प्रेम करता है। हालेलुया हालेलुया। இன்னும் நேசிக்கிறார். और भी अभी भी प्रेम करता है। हालेलुया हालेलुया। நேசித்தது மாத்திரம் இல்லங்க, केवल प्रेम ही नहीं, ரோமர் 5:5 சொல்லுகிறது, रोमियो 5:5 कहती है, அவர் वो அவருடைய ஆவியை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி वो अपने आत्मा को हमारे हृदय में उंडेल தேவ कर அன்பை வெளிப்படுத்தினார். परमेश्वर के प्रेम को प्रकट किया। हालेलुया हालेलुया। பாருங்க, देखिए இவ்வளவு அன்பை வெளிப்படுத்திச்சு इतने प्रेम को वो दिखाकर நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. हमारे लिए दी गई पवित्र आत्मा के द्वारा उसके प्रेम को हमारे मनों में डाल दिया है। என்ன பண்ணார் தெரியுமா? उसने क्या किया है? தன்னுடைய ஜீவனை கொடுத்து மாத்திரம் நம்முடைய அன்பை காட்ட केवल अपने जीवन को देकर अपना प्रेम को नहीं जताया है। விட்டு போன பின்பு मैं संसार को छोड़कर जाने के बाद நடத்துவதற்கு என்னுடைய ஆவியை நான் உனக்கு தருகிறேன். मैं तुझे चलाने के लिए मैं अपने आत्मा को भी दूंगा। இதுதான் அன்புங்க. यही प्रेम है। ஹalleluya हालेलुया। இதை விட ஒரு பெஸ்ட் அன்பு இந்த உலகத்துல நீங்க என்னத பார்க்க முடியும்? इससे कोई श्रेष्ठ प्रेम आप दुनिया में कुछ नहीं देख வேற सकते எதையும் நீங்க பார்க்க முடியாது. और किसी बात को आप நீங்க चाह नहीं सकते हो, யோசிக்கலாம். आप सोच सकते ஐயோ हो அந்த ஃப்ரெண்ட் நம்மள ரொம்ப நேசிக்கிறான், भाई वो दोस्त मुझसे अच्छा प्रेम करता என் है, தாய் என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க, मेरी माँ अच्छा मुझसे प्रेम करती என் है, தகப்பன் ரொம்ப मेरे நேசிக்கிறாங்க, पिता मुझसे अधिक प्रेम करते हैं, என்னுடைய சகோதரன் என்ன ரொம்ப या நேசிக்கிறான். मेरा भाई मुझसे अधिक प्रेम करता இந்த है। எல்லா நேசிப்பும் ये सारे प्रेम ஏதோ ஒரு இடத்துல குறைஞ்சிரும், कहीं ना कहीं घट जाएगी, ஏதோ ஒரு இடத்துல குறையும். कहीं ना कहीं घट जाएगी, ஆனா நீ இயேசுவின் அன்பு लेकिन मेरे यीशु का प्रेम எந்த இடத்துல குறையாது. किसी भी जगह पर नहीं कमी होगी। ஆதியில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். शुरुआत में जैसे प्रेम रखा था वैसे अंत तक वो प्रेम रखेगा। ஹalleluya हालेलुया। பேதுருவை மீன் பிடிக்க சொல்ல எப்படி அன்பு வைத்து கூப்பிட்டாரோ पतरस को जब मछली पकड़ते समय कैसे प्रेम से बुलाया, அதே அன்புதான் वही प्रेम அவன் மறுதலித்து போகும்போது கூப்பிட்டார். वो जब इनकार कर कर गया तभी भी बुलाया। அவருடைய அன்புல ஒரு நாளும் குறைவே இருக்காது. उसके प्रेम में कभी भी कोई घटी नहीं रहती है। அவரை நேசரா ஏற்றுக்கொள்ளுங்க, उससे हम अपने प्रेमी के அவரை समान உங்களை स्वीकारें, மனவாளனா वो ஏற்றுக்கொள்ளுங்க. हमें अपने दुल्हन के समान स्वीकारेगा। हालेलुया। हालेलुया। இந்த நாள்ல इस दिन में எந்த நேசமும் உங்க வாழ்க்கையில आपके வந்தாலும் जीवन में और कोई भी तरह का प्रेम आ जाए, ஒரு நாள் வரும் பொழுது, एक दिन आते ஒரு समय, இடம் வரும் பொழுது एक जगह आते समय உங்களை காயப்படுத்திரும், आपको चोट पहुंचा உங்களை देगी, விட்டு தூர போயிடும், आपसे दूर चली அது உங்க जाएगी, வாழ்க்கையை அழிச்சிரும், या आपके जीवन को नष्ट அல்லது कर உங்க देगी, குடும்பத்தை கேவலப்படுத்திரும். या तो आपके परिवार को वो लज्जित कर देगी। ஆனா இந்த நாட்கள்ல लेकिन इन दिनों में என் இயேசுவை லவ் பண்ணி பாருங்க. मेरे यीशु को प्रेम कर இயேசு देखिए, அன்பு செய்து பாருங்க. मेरे यीशु को प्रेम कर कर என் இயேசு देखिए। விசேஷித்தவர். मेरा यीशु विशेष இதனால் है। விசேஷித்தவர். वो किससे विशेष है? அவருக்கு பாடுகள் துக்கம் அவமானம் வருகிற நேரத்திலும் उसके लिए तकलीफ दुख अपमान आने वाली स्थिति में भी அதெல்லாம் என்னாலதான் वो வரப்போகுது. सब मेरे द्वारा मेरे कारण आने वाली है। ஆனாலும் என்னை நேசிக்கிறார், लेकिन फिर भी मुझसे प्रेम किया, ஆனாலும் நம்மை நேசிக்கிறார். फिर भी हमसे प्रेम करता है। என் இயேசுவுக்கு பாடுகள் ஏன் வந்தது? मेरे यीशु के लिए तकलीफ क्यों आए, அவமானம் ஏன் வந்தது? अपमान क्यों आए? நீங்கள் நான் செய்த பாவம். आपने और मैंने किए पाप के कारण। ஹalleluya. हालेलुया। இயேசு பாவம் செய்யல, यीशु ने पाप नहीं किया, ஆனால் लेकिन நீங்கள் நான் செய்த பாவத்திற்காக அந்த அவமானம். आपने और मैंने किए पाप के द्वारा वो अपमान। ஆனாலும் கூட இயேசு நம்மை நேசிக்கிறார். लेकिन फिर भी यीशु हमसे प्रेम करता இன்னும் है அன்பு செய்துட்டு இருக்கிறார். और भी प्रेम करते அவர் அன்பு हैं। செய்த அடையாளம் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவி. उसके प्रेम क्या एक चिन्ह ही आपको दिया गया पवित्र आत्मा है। இயேசு என்னை நேசிக்கிறாரா இல்லையா? यीशु मुझसे प्रेम करता है कि என்கிற ஒரு नहीं? டவுட் உங்களுக்கு வருதா? आपके अंदर एक संदेह आ நீங்க போய் गया, முழங்கால் போடுங்க. आप जाकर घुटने लगाओ, இயேசுவா அபிஷேகம் தாங்கன்னு கேளுங்க. यीशु पिता तेरे अभिषेक को दीजिए। அவர் கொடுத்துட்டாருன்னா உங்களை நேசிக்கிறாரா? यदि उसने दे दिया तो तुमसे प्रेम करता है। ஹalleluya. हालेलुया। அவர் கொடுத்துட்டாருன்னா நேசிக்கிறாரா? यदि दे दिया तो वो तुमसे प्रेम करता है। ஏன்னா பரிசுத்த ஆவியினால நம்முடைய இருதயத்திலே அவருடைய அன்பு ஊற்றப்படுகிறது. ये पवित्र आत्मा के द्वारा उसके प्रेम हमारे मनों में डाला जाता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அந்த இயேசுவை उस यीशु को நீங்களும் நானும் என்ன செய்யணும்? आप और मैं क्या करने वाले हैं? அந்த நேசருக்காக என்ன செய்ய போறீங்க? उस प्रेमी के लिए आप और मैं क्या करने वाले हैं? 16:22 சொல்லுகிறது. पहला कोरिन्थियों 16 उसका 22 कहती है। 1 Corinthians chapter 16:22 பாருங்க. पहला कोरिन्थियों 16:22 में हम देखते हैं, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனான், यदि कोई प्रभु के प्रेम न रखा तो அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவுள். वो शापित हो। கர்த்தர் வருகிறார். हे प्रभु आ, ஹalleluya. हे हमारे प्रभु आ। हालेलुया। हालेलुया। உங்களுக்கு அன்பு செய்யணும் கண்டிப்பா இயேசு. आप परमेश्वर पर प्रेम जताना जरूरी है। ஹalleluya. हालेलुया। ஏன்னா அவர் நம்ம அன்பு செஞ்சிருக்கார். क्योंकि उसने हमसे प्रेम किया है, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கார். उसने हमारे लिए अपने जीवन को இப்ப दिया அந்த है। அன்பு செய்யல அப்படினா यदि हम प्रेम नहीं करें तो நாம் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, हम शापित नहीं है, அவன் சபிக்கப்பட்டவனை போல இருக்க கடவுள். लेकिन एक शापित के समान हम रहना पड़ेगा। ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்? क्यों ऐसे एक शब्द को कहता அவர் है? சாபம் விட்டாரா? क्यों है उसने शापित किया அப்படி हमें? பார்த்தா இல்ல, नहीं, इसका मतलब சாபம் விடல. उसने शापित नहीं ஆனா किया,
என்ன சொல்றாருன்னா, लेकिन क्या कह रहा है? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனார், यदि कोई प्रभु यीशु मसीह के पास प्रेम जताए அவன் बिना रहे, சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். वो शापित हो। ஏன்? क्यों कही? கர்த்தர் வருகிறார், क्योंकि प्रभु आता है, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். यीशु शीघ्र आने वाला है। அந்த வருகையில इसके आगमन में நீங்க வரல அப்படின்னா आप यदि नहीं आए तो சபிக்கப்பட்டவன போல தான் आप இருக்கீங்க. एक शापित के समान रहोगे। அதனால தான் इसीलिए கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூற, प्रभु यीशु मसीह के पास हम प्रेम जताना है। என் இயேசுனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது? तो मेरा यीशु का मन कैसा है? ஒரு உறுதி இருக்கும், एक उसमें दृढ़ता रहेगी, இரண்டாவது அன்பு இருக்கும். दूसरा उसमें प्रेम रहेगी। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய உள்ளம் உறுதியா இருக்கணும். आज हमारे मन भी वैसे दृढ़ रहे, எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் ஸ்ட்ராங்கா இருங்க. कोई भी निर्णय ले तो उसमें हम दृढ़ रहेंगे। அதுக்காக தப்பான டிசிஷன் எடுத்து ஸ்ட்ராங்கா இருக்க கூடாது. इसीलिए गलत कभी निर्णय लेकर नहीं रहना है। ஹalleluya. हालेलुया। எப்போதுமே हमेशा ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் பலமுறை யோசிக்கலாம். एक निर्णय लेने से पहले आप कई बार सोच सकते हो, தப்பு கிடையாது. वो गलत नहीं ஆனா है। தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு முறை கூட யோசிக்கலாம். लेकिन निर्णय लेने के बाद एक बार भी सोचना नहीं है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இது ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப அவசியம். ये आत्मिक रीति में बहुत अवश्य है। நீங்க எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும் சரி, आप कोई भी निर्णय क्यों न लो, சில நேரத்துல நம்ம வந்து சில பொருத்தனைகள்லாம் அப்படி ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே कुछ இருக்கோம். समय में कुछ मन्नतों को हम आसानी से कर जाते हैं, சில உடன்படிக்கையில அப்படி பட்டு பண்ணிட்டே போயிட்டு कुछ இருக்கோம். वाचाओं को लगातार ऐसे बड़ा அதுக்கப்புறம் करते ஃபாலோ जाते பண்ண மாட்டாங்க. हैं, लेकिन उसके बाद उसे आजमाते नहीं है। அது ரொம்ப தப்பு. वो बहुत गलत है। நீங்க உங்க மனதளவுல என்ன ஒரு தீர்மானம் எடுத்தாலும் आप मन के रीति से कोई भी निर्णय அது लो, ஆவிக்குரிய ரீதியில இருக்கட்டும், वो आत्मिक रीति में क्यों ना हो, படிப்பு ஸ்டடீஸ்லயா वो இருக்கட்டும், आपके पढ़ाई के लिए हो ஃபேமிலி ஏரியா இருக்கட்டும், या आपके परिवार के लिए हो, எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும் कोई भी निर्णय क्यों ना பல हो, மாதிரி யோசிங்க. आप कई बार सोचिए இதுல அப் டவுன் என்ன இருக்கிறது, इसमें ऊंचाई क्या है, பாசிட்டிவ் नीचे क्या நெகட்டிவ் है, என்ன இருக்கிறது, इसमें पॉजिटिव क्या है, नेगेटिव இது क्या है, சரியா வருமா வராதா, क्या ये सही रहेगी, ये गलत रहेगी। தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாக யோசிப்பது தப்பல்ல. निर्णय लेने से पहले सोचना गलत नहीं once है, தீர்மானம் எடுத்துட்டீங்களே, लेकिन एक बार आपने निर्णय ले लिया, கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. आखिर तक उसमें दृढ़ता के साथ रहिए। ஹalleluya. हालेलुया। அதுல நஷ்டமே வந்தாலும் கூட उसमें नष्ट क्यों ना आ जाए, எடுத்த தீர்மானத்தை சரியா முடிக்கணும். लिए हुए निर्णय में आप सही रीति से पूरा करो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ரெண்டாவது நம்முடைய உள்ளத்துல எப்போதும் அன்பு இருக்கும். दूसरा, हमारे मनों में हमेशा प्रेम रहना चाहिए, எல்லார் மீது அன்பு வைங்க. हर किसी के ऊपर प्रेम जताएंगे। அடுத்து நம்ம பார்க்கிறோம், अगला हम இந்த देखते हैं, இந்திரம் இந்த நீல ரத்தினமான இந்த இந்திரம் சொல்லப்பட்டிருக்குல்ல, ये नीलम के फूलों कर कही गई है ना, இது என்ன? ये क्या है? எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தில் एसेकियेल 10वां अध्याय के 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது हम पहला वचन को देखते हैं। எசேக்கியேல் chapter 7 verse 1ல பாருங்க, एसेकियेल 12:1 में देखते हैं, 10:1. 10:1 में देखते हैं, இதோ கேருபனுடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான ஒரு தோற்றத்தை கண்டேன். इसके बाद मैंने देखा कि करूबों के सिरों के ऊपर जो आकाश मंडल में है उसके नीलमणि का सिंहासन का कुछ दिखाई देता है। இங்கு இந்திர நீல ரத்தினமான ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறேன். यहाँ पे नीलमणि का एक सिंहासन सा देखता हूँ। ஹalleluya. हालेलुया। அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்தையும் तो यीशु मसीह का हृदय இந்திர நீல ரத்தினம் போல பிரகாசிக்கிறது என்று சொல்லுகிறது. वो नीलमणि के समान प्रकाश होती कर कहते ஆனால் हैं, இங்கு இந்திர நீலத்தை எதற்கு குறிப்பிடுகிறது? लेकिन यहाँ पर नीलमणि को किसके तुल्य में बता दिया है? சிங்காசனத்தை குறிப்பிடுகிறது. वो सिंहासन के तुल्य இந்த में बता दिया சிங்காசனம் என்ன சிங்காசனம்? है। ये सिंहासन कैसा सिंहासन है? 45ஆம் அதிகாரத்தில் भजन संहिता 45वां अध्याय 6ஆம் வசனத்தின்படி उसके छठे वचन के अनुसार, Psalms 45:6ல நம்ம பார்க்கிறோம், हाँ भजन संहिता 45 उसका 6 के अनुसार அவருடைய சிங்காசனம் என்னென்னைக்கும் உள்ளது, उसकी सिंहासन सदा सर्वदा के लिए है, ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. तेरा राजदंड न्याय का है। அப்போ இங்க இருக்கிற சிங்காசனம், இங்க இருக்கிற செங்கோல் நீதியுள்ளதா இருக்கிறது. यहाँ का सिंहासन, यहाँ का राजदंड एक न्याय के अनुसार है। அப்போ தேவனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது? तो परमेश्वर का मन कैसा है? அவர் நீதியுள்ள உள்ளம். वो एक न्यायी परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। அவர் நீதியுள்ளவர் என்று நம்ம பார்க்கிறோம். वो एक धर्मी है कर हम देखते हैं। கேமரா வளைஞ்சு ரைட் செட் பண்ணி. அப்போ ஒண்ணு அவருடைய உள்ளத்துல அவர் அன்புள்ளவர் என்று பார்த்தோம். एक तो उसके मन में वो प्रेमी है कर அவருடைய உள்ளத்துல அவர் உறுதி உள்ளவர் என்று பார்த்தோம். दूसरा उसके मन में वो स्थिर है कर देखा। மூன்றாவது என்ன தெரியுமா? लेकिन तीसरा क्या है? அவர் உள்ளத்துல நீதி உள்ளவர். वो अपने मन में न्यायी है। ஹalleluya. हालेलुया। நீதி குறித்து லைட் ஒரே ஒரு வசனம் சொல்லி நம்ம பார்க்கிறேன். वो धर्मी करके उसके बारे में छोटा सा हम देखेंगे। வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தின் प्रकाशित वाक्य 16वां अध्याय வசனத்தை பார்க்கும்போது हम 5वें वचन में देखते Revelation हैं। chapter 16 verse 5ல பாருங்க, प्रकाशित वाक्य 16:5 में
हम அவர் पढ़ते हैं, எப்படிப்பட்ட நீதி உள்ளவர்? वो कैसा धर्मी है, இங்க சொல்றாங்க, यहाँ पर कही गई है, அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் तब वे पानी का स्वर्गदूत இருக்கிறவரும் वो है कर இருந்தவரும் பரிசுத்தமாகிய தேவரீர் पवित्र परमेश्वर आप இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவர். तू न्यायी है कर कर। அவர் எப்படிப்பட்ட நீதி உள்ளவர் தெரியுமா? वो कैसा न्यायी है, நியாயம் தீர்க்க நீதி உள்ளவர். तू न्याय करने लायक धर्मी है। அவர் உள்ளத்துல உறுதி உள்ளவர் தான். वो मन में दृढ़ है, அவர் எந்த தீர்மானத்தையும் மாற்ற மாட்டார். वो कोई भी निर्णय को नहीं बदलता। இயேசு உள்ளத்தில் அன்புள்ளவர் தான். मेरे यीशु अपने मन में प्रेमी है, தன்னை விட்டு ஓடி போனவனை நேசிப்பார். अपने से दौड़कर गए हुए से भी ஆனால் प्रेम அதே करेगा। நேரத்தில் लेकिन उसके साथ இயேசுவுடைய உள்ளம் मेरे यीशु का मन நீதி உள்ள உள்ளம். वो एक न्यायी मन है। எப்படிப்பட்ட நீதி किस என்றால் तरह का न्यायी है, அவர் நியாயம் தீர்க்க நீதி உள்ளவர். वो न्याय करने के लिए एक न्यायी है। அப்ப உள்ளத்துல அவர் நீதி உள்ளவர் என்றால் उसके मन में यदि वो न्यायी நியாய है तो தீர்ப்பு நாள்ல न्याय के दिनों அவர் में உள்ள என்ன சொல்றா அப்படிதான் நியாயம் தீர்ப்பார். उसका मन जैसे कहती है वैसे न्याय करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு உள்ளத்துல அன்பு இருக்கு. आज मन में प्रेम है, இன்னைக்கு உள்ளத்துல உங்களுக்காக எனக்கு கிருபை இருக்கு. आज मन में आपके मेरे लिए अनुग्रह है, இன்னைக்கு இரக்கம். आज एक दया है। ஆனா நியாய தீர்ப்பு நாள்ல लेकिन न्याय के दिनों में அவருடைய உள்ளத்துல उसके मन में நீதி மட்டும்தான் இருக்கு. केवल न्याय ही होगा। ஹல்லேலூயா. हालेलुया। வேற எதுவுமே இருக்காது. और कुछ भी नहीं होगा। தூதன் சொல்றான், उसका दूत कहता है இருக்கிறவரும் இருந்தவர் வருகிறவராகி இந்த தேவன் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் जो இருக்கிறார். है और जो था और जो आने वाला है वो वैसे न्याय करता है। நியாய தீர்ப்பு நாள்ல போய் न्याय के दिनों में जाकर இசப்பா நீங்க என்ன நேசிச்சீங்கல்ல, यीशु पिता आपने मुझसे प्रेम किया நானும் था, உங்களை நேசிச்சோம்ல, मैं भी तुमसे प्रेम किया था, உங்க உள்ளத்தை திறந்து பாருங்க. थोड़ा अपना मन को खोल कर देखो। அப்படிலாம் சொல்ல முடியாது. ऐसा सब नहीं कह सकते। ஹல்லேலூயா. हालेलुया। நியாய தீர்ப்பு நாள்ல न्याय के दिनों में அதே உள்ளம் தான் वही मन है, உங்களையும் என்ன இன்னைக்கு நேசிக்கிற அதே உள்ளம் தான். आप और मुझे प्रेम करने वाले वही मन। அன்னைக்கு நீதி மாத்திரம் தான் இருக்கு. उस दिन केवल न्याय केवल என் होगी। தேவன் நீதி உள்ளவர். मेरा परमेश्वर न्यायी है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் நீதி உள்ள वो தேவனாய் एक न्यायी परमेश्वर है, அவருடைய உள்ளம் इसलिए उसका मन எப்படிப்பட்டது என்றால் कैसा है कहे तो உறுதி உள்ளது, एक तो दृढ़ है, அன்புள்ளது, प्रेमी है, அதே போல நீதி वैसे ही உள்ளது. न्यायी है। இத மறந்துடக்கூடாது. इसे भूल नहीं जाना। நேசர் அதனால தான் விசேஷம். इसीलिए मेरा प्रेमी विशेष है। ஹல்லேலூயா. हालेलुया। நேசர் ஏன் விசேஷத்தை मेरा प्रेमी क्यों विशेष है அவர் जानते எதை हो? எடுத்தாலும் உறுதியா இருப்பார். वो किसी भी बात में वो एक दृढ़ता அவர் के साथ, யாருனாலும் நேசிப்பார். वो किसी से भी प्रेम करेगा। அதே போல वैसे ही அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது நீதியாய் நியாயம் தீர்ப்பார். वो न्याय करते समय एक न्यायी के समान பைசா न्याय இருக்கிற करेगा। பக்கம் சாய மாட்டார். वो जिधर पैसा है उस तरफ नहीं, பதவி இருக்கிற பக்கம் சாய மாட்டார். जहाँ पर पद है उस तरफदारी नहीं எங்க करेगा, அதிகாரம் இருக்கு அங்க சாய மாட்டார். जहाँ पर अधिकार है उस तरफ की तरफदारी नहीं இயேசு எப்படிப்பட்டவர் करेगा। என்றால் मेरा यीशु कैसा है, அவர் நியாயம் தீர்க்க நீதி உள்ளவர். वो न्याय करने के लिए न्यायी है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறார். वो न्याय के रूप में न्याय करता है। இப்போ अब இந்த இந்திர நீலமும் अब ये नीलमणि के இந்த समान, ரத்தினமும் ये फूलों के समान, இந்த யானை தந்தமும் ये हाथी के அவ்வளவு ஈஸியா நமக்கு கிடைச்சிருமா? क्या इतने आसानी से हमें मिलेगी? கிடைக்காது. नहीं मिलेगी। ஹல்லேலூயா. हालेलुया। கிடைக்காது. नहीं मिलेगी, அது கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். उसे बहुत मुश्किल से हमें இந்த लेना ரத்தினத்தை होगा। குறித்து சொல்லுகிறது इस नीलम के बारे में कही யோபு गई है। 28ஆம் அதிகாரத்தின் आयुब 28वां अध्याय के 5ஆம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उसके 5 और 6 वचन में हम पढ़ते Job हैं। 28:5 and 6ல பாருங்க, आयुब 28 उसका 5 और 6 में देखिए, பூமியின் மேல் ஆகாரம் விளையும், पृथ्वी के ऊपर बोझ रोटी को அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்கினியினால் மாறினது போல और இருக்கிறது. उसके नीचे के स्थान एक आग के उलट दिए गए हैं। அதன் கல்லுகளில் இந்திரநீலம் விளையும், उसके पत्थर में नीलमणि का स्थान है அதன் பொடியில் போர் பொடிகள் और உண்டாயிருக்கும். उसी में सोने की धूल भी है। இப்ப இந்திரநீலம் எப்படி விளையும் சொல்லப்பட்டிருக்கு. अब ये नीलमणि कैसे उगती है करके कहा गया है। இந்த ரத்தினம் ये रत्न பூமிக்கு கீழே தான் கிடைக்கும். ये भूमि के नीचे அது मिलती है। எப்போது கிடைக்கும் என்றால் वो कब मिलेगी? நார்மலா பூமி கீழே கிடைக்காது. आसानी से वो ऐसे ही भूमि के नीचे नहीं मिलेगी। அக்கினியில் மாறினாதான் அந்த ரத்தினம் கிடைக்குமா. वो अग्नि में बदलने के बाद वो रत्न मिलेगी। பூமிக்கு கீழே भूमि के नीचे இருக்கிற பாறைகள், रहने वाले पत्थर, இருக்கிற தாதுக்கள், उसके नीचे रहने वाले गंध, இது எல்லாமே ये सारे அக்கினியால எரியணும். आग से जलाया जाना है। அக்கினியால எரிஞ்சுதான் आग से जलने के बाद இந்த இந்திரநில ரத்தினம் கிடைக்கும். ये नीलमणि नामक रत्न मिलेगी, இல்லனா கிடைக்காது. नहीं तो नहीं मिलेगी। ஹல்லேலூயா. हालेलुया। இல்லனா கிடைக்காது. முதல் வசனம் வெள்ளிக்கு விளைவிட பொன்னுக்கு புகலிடமா சொல்லிச்சு. पहला वचन ने कहा है कि सोने और चांदी के समान कैसे रहना அப்ப है, அதுக்கும் கீழே தான் இந்த ரத்தினம் கிடைக்கும். तो उससे भी नीचे ही ये रत्न मिलेगी। வெள்ளி பொன்னு இதெல்லாம் பூமிக்குள்ள தான் கிடைக்கும். सोना चांदी ये सब पृथ्वी के ஆனா भूमि के அதை नीचे விட मिलेगी। கீழாக लेकिन उससे भी இந்த नीचे பூமிக்கு கீழே அக்னியினால ये भूमि के नीचे आग के द्वारा உண்டாக்கப்பட்டு தான் இந்த ரத்தினம் நீலம் கிடைக்கும். ये सब बनाए जाने पर ये रत्न मणि मिलेगी। அதே போலவே वैसे ही யானை தந்தமோ, हाथी के दांत, ஒரு யானை செத்து
एक हाथी मरकर உடைச்சு தான் எடுக்க முடியும். उसे तोड़कर ही निकाला जा அதுக்கு सकता है। முன்னாடி ஏனா தந்ததை நீங்க போய் தொட்டு கூட பார்க்க उसके पहले आप हाथी के दांत को छूकर भी नहीं देख सकते। हालेलुया। हालेलुया। அப்ப என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? இந்த இந்திர நீலமான இந்த ரத்தினமாய் இருக்கட்டும், ये नीलम के फूलों होने दो அல்லது இந்த யானை தந்தமாய் இருக்கட்டும், या हाथी के दांत होने இந்த दो, ரெண்டுமே ये दोनों பாடுகளுக்குள்ளே இருந்து தான் வெளியே வருகிறது. बड़े तकलीफों के बीच से बाहर आती है। हालेलुया। हालेलुया। இந்த ரத்தினம் வந்து அக்கினிக்குள்ள போய் தான் வெளியே வருது. ये रत्न अग्नि के अंदर जाकर बाहर இந்த आती है। யானை தந்த மரணத்துக்குள்ள போய் தான் வெளியே ये வருது. हाथी का दांत मौत के अंदर जाकर बाहर आती है। அவருடைய உள்ளம் उसका मन பாடுகளுக்கு உட்பட்டதுனால தான் तकलीफों के लिए दी गई, इसलिए உறுதியா இருக்க ஆரம்பிச்சு, वो स्थिर होने के लिए रहने அன்பு लगा, வெளிப்பட ஆரம்பிச்சு, प्रेम प्रकट होने लगी, நீதி வெளிப்பட ஆரம்பிச்சு. न्याय प्रकट होने लगे। हालेलुया। हालेलुया। என் நேசர் मेरा प्रेमी இதை வெளிப்படுத்துவதற்கு इसे प्रकट करने के लिए அவ்வளவு லகுவான வாழ்க்கை வாழ इतने आसान जीवन नहीं जिया, அவர் பாடுபட்டார். उसने तकलीफ उठाए। हालेलुया। 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 இப்போ அந்த பாடுகளுக்கு अब उस तकलीफों के 1 लिए பேதுரு 4:13 சொல்லுகிறது, पहला पत्रुस 4:13 நம்ம कहती है, யார் தெரியுமா? हम सब कौन है जानते हो? हालेलुया। हालेलुया। 1 பேதுரு 4:13 पहला पत्रुस 4:13 में கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது मसीह की जो महिमा प्रकट होते समय நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக आप मग्न होकर आनंदित करने के அவருடைய लिए, பாடுகளுக்கு उसके तकलीफों के நீங்கள் लिए பங்காளியானதா आप सहभागी होने के लिए சந்தோஷப்படுங்கள். आनंदित करो। இப்போ நம்ம அவருடைய பாடுகளுக்கு பங்காளியா இருக்கிறோம். अब हम उसके दुखों के लिए सहभागी है। हालेलुया। हालेलुया। அதனால தான் வாழ்க்கையில பிரச்சனை வருதுங்க. इसलिए जीवन में समस्या आती है, அதனால தான் நம்ம வாழ்க்கையில பாடு வருது. इसलिए हमारे जीवन में दुख आती है, ஏன் இயேசு ஏற்றுக்கொண்டதால பிரச்சனை வருது? क्योंकि यीशु को स्वीकारने के कारण दुख आती है, ஆண்டவர் விசுவாசிக்கும் போது अनेक பாடுகள் வருது. क्योंकि परमेश्वर और विश्वास करने समय कई सारे तकलीफ आती है, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அவருக்கு பாடுகளுக்கு பங்காளியா மாறிட்டோம். क्योंकि हम पहले ही उसके दुख के सहभागी हो இப்ப गए। இந்த பாடுகளுக்கு பங்காளியா இருக்கிறதுனால अब इसके दुख के सहभागी है, இந்த इसलिए பாடுகள் நடுவுல इस दुखों के बीच நம்மள में எப்படி இருக்கணும் தெரியுமா? हम भी कैसा रहना है? அவரை போல இருக்கணும். हम भी उसके समान रहना। பாடுகள் நடுவுல உறுதியா இருங்க. दुखों के समान स्थिर रहो। ஹalleluya. हालेलुया। பாடுகள் நடுவுல உறுதியா இருக்கணும். दुखों के समान दृढ़ रहो। பாடுகள் நடுவிலும் அன்பு செய்ய தெரியணும். और उस दुखों के समान बीच में भी प्रेम करना பாடுகள் चाहिए। நடுவிலும் நீதியா இருக்கணும். उस तकलीफों के बीच में हम न्यायी रहना चाहिए। ये तीनों को, பாடுகள் பிரச்சனைகள் வரும்பொழுது மாற்றிட கூடாது. ये दुख तकलीफ आते समय बदल नहीं ஏன்னா देना, இயேசு போன வழியில தான் நம்மளும் போறோம். क्योंकि यीशु जाने वाले मार्ग में हम जाते हैं। ஹalleluya. हालेलुया। அந்த இயேசு போன வழியில போறோம் என்றால் उस यीशु जाने वाले मार्ग में यदि हम चलते பாடுகளுக்கு हैं, பங்காளியா இருக்கிறோம். हम उस दुख के सहभागी ஒண்ணு हैं। நமக்கு நல்லா தெரியும், एक बात हम अच्छी तरह जानते हैं, நான் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள போறேன். मैं उस महिमा को पाने वाला हूँ। ஏன் எனக்கு பாடு வருது? क्यों मेरे लिए तकलीफ आती है? மத்த எல்லாத்துக்கும் இல்லாத பிரச்சனை மட்டும் எனக்கு ஏன் வருது? बाकी के लिए नहीं है वैसे மத்த तकलीफ, எல்லாருக்கும் இல்லாத அந்த போராட்டங்கள் எனக்கு ஏன் வருது? दूसरों को नहीं है ऐसे संघर्ष क्यों आती ஏன்னா है? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. क्योंकि मेरे अंदर एक भरोसा है, இயேசுவை போல நான் மகிமை அடைய मेरे போகிறேன். यीशु के समान में महिमा पाने இயேசுவை वाला போல हूँ। மகிமை அடைய போகிறேன். मेरे यीशु के समान महिमा पाने वाला हूँ। மகிமையை நான் பெற்றுக்கொள்வதற்கு उस महिमा को मैं पा लेने के लिए இன்றைக்கு आज கொஞ்சம் பாடுகள் வழியா थोड़ा तकलीफों के बीच में பயணிக்கணும். मैं सफर कर ஆனா रहा அந்த हूँ, பாடுகள் மத்தியில लेकिन इन तकलीफों के बीच में எடுத்த டிசிஷன்ல உறுதியா இரு. मैं जो भी निर्णय लूंगा उसमें स्थिर रहूंगा। ஹalleluya. हालेलुया। எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருங்க. लिए हुए निर्णय में स्थिर रहिए। இயேசுவுக்காய் வாழ்வேன் என்றால் மரணம் வந்தாலும் வாழ்வேன். मेरे यीशु के लिए जीऊं तो मैं मौत आ जाए तो भी जीऊंगा। இயேசுவுக்காய் ஊழியம் செய்வேன் என்றால் மரணம் வந்தாலும் ஊழியம் मेरे செய்வேன். यीशु के लिए सेवा करूं यानी मौत आने पर भी सेवा அந்த करूंगा। உறுதி கடைசி வரைக்கும் இருக்கணும். ये दृढ़ता आखिर तक அதே रहना போல चाहिए। நேசிங்க. वैसे प्रेम करो, உங்களை நிந்திக்கிறவங்களை நேசிங்க. आपकी निंदा करने वालों को प्रेम உங்களை करो, விட்டு விலகி போறவங்களை நேசிங்க. आपसे दूर जाने वालों से प्रेम करो, உங்களை அவமானப்படுத்துறவங்களை நேசிங்க. आपको अपमानित करने वालों से प्रेम करो। இந்த உள்ளத்துல பொறாமை இருக்க கூடாது. इस मन में हमारे अंदर ईर्ष्या இந்த नहीं உள்ளத்துல रहना, கோபம் இருக்க इस கூடாது. मन में गुस्सा नहीं होना है, அன்பு மாத்திரம் இருக்கணும். केवल प्रेम रहना चाहिए। बोले। वैसे ही பாடுகள் மத்தியிலும் तकलीफों के बीच में भी நீதியாய் வாழணும். एक न्यायी जीवन जीना। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கான நீதி தர்மத்தை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. आपके यदि न्याय और धर्म को कभी नहीं छोड़ देना। நமக்கு இந்த வேதம் எதை சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ हमारे लिए शास्त्र जो कहती है वैसे ही आजमा कर चलेंगे। யாருக்காண்டி அதை மாத்த हम किसी के लिए उसे नहीं बदलेंगे। வசனம் சொல்லிட்டா वचन ने कह दी क्या, அவ்வளவுதான். वैसे ही चलेंगे। வசனம் மாறவே மாறாது. वचन कभी नहीं बदलेगा। உலகமே அழிஞ்சாலும் இந்த வசனம் அழியாது. दुनिया में यदि नष्ट हो जाए लेकिन वचन वचन என்ன नहीं சொல்லுதோ बदलेगा। वचन जो कहती है அதை ஃபாலோ பண்ணுங்க. हम उसे अपना कर चलेंगे। ஹalleluya. हालेलुया। அந்த பாடுகள் மத்தியில தான் पिता ये तकलीफों के बीच में தேவனுடைய உள்ளம் मेरा परमेश्वर का मन உறுதியாய் இருந்தது. एक दृढ़ता के साथ அன்பை வெளிப்படுத்தினது. प्रेम को प्रकट की, நீதியை வெளிப்படுத்தினது. न्याय को प्रकट की। அப்படியே அந்த நேசரை போல वैसे उस प्रेमी के समान இன்னைக்கு நாமளும் வாழணும். आज हम भी जीना है। அதுதான் நேசர் எதிர்பார்க்கிறார். यही प्रेमी चाहता है। ஒப்பு கொடுக்கலாமா? वैसे समर्पण करेंगे। கர்த்தர் உங்களை என்னை ஆயத்தப்படுத்துவார். परमेश्वर आपको और मुझे तैयार करें। நாம் எல்லாம்